போதை, மைண்ட் இன் அ ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்டசி. அது பைக் ஓட்டுறப்போ கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. அர்த்தமுள்ள மனிதர்கள் கண்ணுக்கு அது அர்த்தமே இல்லாமல் தான் தெரியும். அதான் உண்மையும் கூட. இட்ஸ் ஜஸ்ட் அ நான் லிவிங் திங், அ மெஷின். இட் ஹேஸ் நோ லைஃப். பட் டேம் இட், அதை ஓட்டினா அப்புறம் ஏன் ஓட்டினே இருக்கணும் போல தோணுது. எஸ்பெஷலி பல்சர் 220. இட்ஸ் அ ட்ரக் டூட். இட்ஸ் அ ஃப்ரிக்கிங் ட்ரக். சேனல் புதுசுனா வணக்கம், என் பேர் அருண். வீக்கெண்டில் ரைட் போவேன், அதை வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் போடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிரைபர்ஸ் இதை பார்த்து 4 வார்த்தை அன்பாக கமெண்ட்டில் எழுதுவாங்க. நான் அதை படிச்சுக்கிட்டு ஹார்ட்டு குத்திக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருப்பேன். உங்களுக்கும் பைக் ரைட்ஸ், ட்ராவலாக், மோட்டோலாக், லே லடாக் விச் இஸ் மை ட்ரீம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேபி உங்களுக்கு பிடிக்கலாம். அதர் தேன் தட், என்ன மக்களே, நீங்கள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட வீடியோ 220cc பஜாஜ் பல்சர். எனக்கும் ரொம்ப 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 சென்டிமெண்ட்டான ஒரு பைக். ஏன் தெரியுமா? என் ஃபர்ஸ்ட் பைக் ஹிமாலயனோ, அவெஞ்சரோ இல்லை ஃபேஸரோ இல்லை, பஜாஜ் பல்சர் 220. The very first 220 that ruled the roads of India. Fastest Indian of its time. இதுதான் என்னோட செகண்ட் லவ். ஃபர்ஸ்ட் லவ் ஒரு பொண்ணு நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அத்லெட்டிக்ஸ் அண்ட் ஜிம்னாஸ்டிக்ஸ். அதை கூட நான் என் 220 பக்கத்தை தான் வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். சரி, விஷயத்துக்கு வருவோம். 2009 லான்ச் ஆன வண்டி 12 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டாண்டர்ட் மோட்டர் சைக்கிள்ஸ் ஃபார்மேட்லேருந்து துண்டாக வெளில தெரிஞ்ச பைக்கு. அப்போவே எல்லா சிக்னல்லையும் மினிமம் 2 பேராவது கேட்டாங்க, ப்ரோ பைக் எவ்வளோ, தம்பி மைலேஜ் எவ்வளோ பார்த்துருது அப்படின்னு. எனக்கு அப்படியே பெருமையாக இருக்கும். அப்போ தான் அப்படின்னு நினச்சேன். இப்போவும் இந்த பைக்குக்கு இவ்வளோ ரசிகர்கள் இருக்காங்க. கமெண்ட்ஸில் அப்படியே தெரிக்க விட்டுட்டீங்க. பயங்கர பர்ஸ்வேசிவ் வேறு. ஒரு சில பேர் கோவம்லாம் படுறீங்க. பட் பரவாயில்ல, எல்லாத்துக்குமே அந்த வண்டி ஒர்த்து. வயசு வெறும் நம்பர் தான் அப்படின்றது 2 வீலர்ஸ்க்கு கூட பொருந்துது பார்த்தீங்களா? 220cc ஆயில் கூல்ட் ஃபியூவல் இன்ஜெக்டட் என்ஜின். உங்கள் கவனத்திற்கு, இந்த வண்டி 2009லேயே ஃபியூவல் இன்ஜெக்டடாக தான் இன்ட்ரடியூஸே ஆச்சு. அந்த கான்செப்டில் இந்தியா மார்க்கெட்டுக்கு டியூஷன் வச்சு சொல்லி கொடுத்ததே இந்த வண்டி தான் சொன்னாலும் தப்பாகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அப்போவே ரிசர்வு ஃபுல்லு இந்த ஞாபகத்துக்கு வேலையே இல்லை. நான் கையை விட்டு தேடி இருந்தேன், எங்கடா அது காணும்னு. அப்புறம் தான் சொன்னாங்க, தம்பி இது ஃபியூல் இன்ஜெக்ஷன், அந்த சீன்லாம் இங்கே இல்லை அப்படின்னு. மேக்ஸிமம் பவர் இப்போது 20.11 bhp at 8500 rpm and max torque 18.55 Nm at 7000 rpm. 67 mm போரு, 62.4 mm ஸ்ட்ரோக்கு, ஒரு சிலிண்டர் 2 வால்வு, எல்லாம் சேர்ந்து ஹிட்டாகி பிட்டாகி செட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா லாங் ரைடில் அந்த சிலிண்டர் சைலன்சர்லேருந்து 2 பாப்பின்ஸ் வெளியில் வெடித்து அதுக்கப்புறம் வண்டி முன்னாடி ஒரு சீரும் பாருங்கள். எப்பா சாமி, அந்த சுகமே சுகம். அது நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு புரியவே புரியாது. அந்த வண்டி நீங்கள் ஒரு வாட்டி உக்காந்து ஓட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. கியர் பாக்ஸு பழைய கியர் பாக்ஸ் தான், ஃபேன்சியாக எதுவுமே இல்லை. ஆனால் நிஜத்துக்கு சொல்லணுன்னா உங்களுக்கு ஃபேன்சியாக எதுவுமே தேவைப்படாது. அந்த 5 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், டொக்குன்னு கீர் மாற்றுறது, சம்டைம்ஸ் டிராஃபிக்கில் உங்களை சுற்றி 2 மீட்டர் ரேடியஸில் இருக்கிற எல்லா வண்டிங்களுக்குமே கேட்கும். பட் அது உங்களுக்கு பழகிடும். பஜாஜ் நினச்சா இதை மாற்றலாம், பட் ஆல்ரெடி எல்லாரும் இந்த வண்டி அவுடேட்டட்னு சொல்கிறாங்க. நம்மளும் 100 நோட்டை சொல்லி அப்புறம் இந்த டிசைனை தூக்கிட போகிறாங்க. அப்புறம் நமக்கு தான் லாஸு. ஃபியூவல் டேங்க் கெப்பாசிட்டி 15 லிட்டர். சாலிடாக லிட்டருக்கு 38 கிலோமீட்டராவது மினிமம் வரும். ஸோ ரைடிங் ரேஞ்சு 570 கிலோமீட்டர்ஸ். சென்னையிலேருந்து அருப்புக்கோட்டை வரைக்கும் நீங்கள் சிங்கிள் டேங்க் ஃபில்லில் போகலாம், கேரண்டீடு. வண்டியோட பிரேக்கிங் முன்னாடி இருக்க 220mm டிஸ்கையும் பின்னாடி இருக்க 230mm டிஸ்கையும் நம்பி இருக்குது. சிங்கிள் சேனல் ABS. ஸோ முன்னாடி இருக்கிற டயர் லாக் ஆகி ஸ்கிட் ஆகாது. பட் ரியரு அதை நீங்கள் கொஞ்சம் உஷாராக தான் பிடிக்கணும். ஏன்னா பின்னாடி ABS இல்லை. ஸோ பேனிக் பிரேக்கிங் அப்போ விட்டு பிடிக்கணும். அது ஒரு கலை. அண்ட் ஜாப்பர் டயர், MRF ஜாப்பர் டயர்ஸ். அது அந்த டயரு ரோடை நல்லா பைட் பண்ணும், க்ரிப்பாக வச்சுக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மழை பெய்யும் போது செம்மையாக ஸ்கிட் ஆகும். பயங்கர ஃபன்னாக இருக்கும். நாங்கள் ஸ்கிட் பண்ணி விளாடுவோம். பட் யா, அஃப்கோர்ஸ் டியூப்லெஸ் டயர் அண்ட் அலாய் வீல்ஸ். ஓகே, ஃப்ரண்ட்டில் டெலிஸ்கோபிக் வித் ஆன்டி ஃப்ரிக்ஷன் புஷ், பின்னாடி 5-way அட்ஜஸ்டபிள் நைட்ராக்ஸ் ஷாக் அப்சார்பர் சஸ்பென்ஷன். ரெண்டுமே அவுடேட்டட் தான். பட் உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? அப்டேட்டட் டிசைன் வேணுமா, இல்லை ட்ரைட் அண்ட் டெஸ்டட் த பெஸ்ட்டு அது வேணுமா? இது ட்ரைட் அண்ட் டெஸ்டட் த பெஸ்ட்டு. அப்புறம் என்ன, இந்த வண்டியோட அந்த செமி ஃபேரிங் இருக்குது பாருங்கள். அது ஸ்கூல் ஃபேர்வெல்ல ஹாஃப் சாரி கட்டிட்டு ஒரு அழகான தமிழ் பொண்ணு மாதிரி. அந்த அழகுக்கும் கலையான பண்புக்கும் மயங்காதவங்க யாருமே கிடையாது. 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ், இட்ஸ் மோர் தென் இனஃப் ஃபார் சிட்டி அண்ட் ஹைவே. இந்த வண்டி ஆக்சுவலி நம்ம ஃப்ரெண்ட் ஸ்கிரைபர் வைரமணி கருப்பையாது, இட்ஸ் மீ விஜின்னு இன்ஸ்டா அண்ட் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். உங்களுக்கு 220யோட ஓனர்ஷிப் ரிவ்யூ வேணும்னா அவர் சூப்பராக கொடுப்பாரு. அண்ட் அவர் இந்த வண்டி 220 வச்சு நிறைய லாங் ட்ரிப் பண்ணியிருக்காரு, ஆஃப் ரோடிங் பண்ணியிருக்காரு. அவர் இன்னும் கதையாக சொல்லுவார். ஃபீச்சர்ஸ்னு பார்த்தா மாடர்னாக எதுவும் இல்லை. பட்
எல்லா இன்டிஸ்பென்சபிள் டேட்டாவும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாடர்னாக கிடைக்குதா இல்லையா, அது உங்களுக்கு ஒரு குறைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது அப்போ உங்களுக்கு ஒரு குறையாக தான் தெரியும். டிஜிட்டல் ஓடோமீட்டர், ஆனலாக் டாக்கோமீட்டர், ஒரு ஃபியூவல் கேட்ஜ், சைட் ஸ்டாண்ட் அலாம், ஸ்டெப்டு சீட்டு, 2 ட்ரிப் மீட்டரு, லோ ஃபியூவல் இண்டிகேட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர், இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஓவராலாக. ஆனால் பேசிக் இந்த மாடர்ன் 2021 ஏஜுக்கு குறிப்பாக டிவிஎஸ் அப்பாச்சி 204V ஃபீச்சர்ஸ் பேப்பரில் 100க்கு 100 மார்க் வாங்கி 5 எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங்க்கோ சேர்த்து வாங்குற இந்த காலத்தில் இது வெரி வெரி பேசிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் தான். மோரோவர் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டி கிடையாது, ஜிபிஎஸ் கிடையாது, யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கிடையாது, கிளாக்கு கூட இல்லை. பட் அந்த வண்டியை நீங்கள் ஓட்டி பாருங்கள். அந்த வண்டியை நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களோட மொத்த கவனமும் அந்த வண்டியை என்ஜாய் பண்ணுறதுல மட்டும்தான் போகும். வேறு எதுவுமே உங்களுக்கு 220 ஓட்டும்போது பெருசாக தெரியாது. சீரியஸ்லி எனக்கு இன்றைக்கும் நல்ல ஞாபகம் இருக்குது. 2009 என்னோட டேடி அவருக்கு ஒர்க்கில் ஒரு பேமெண்ட் வந்தது. ஸோ என்னை ஜெய் பஜாஜ் அடையாருக்கு கூட்டிகிட்டு போய் ஒரே செக் பேமெண்ட்டில் எனக்கு இந்த வண்டியை வாங்கி கொடுத்தாரு. பிளாக் கலர். எனக்கு பிடிச்ச WWE ஃபைட்டர் ரே மிஸ்டீரியோட நம்பர் 619 ஆர்டிஓவில் ஸ்பெஷல் ஃபீ பே பண்ணி அதே வண்டி நம்பராக எனக்கு எடுத்து கொடுத்தாரு. என்ஜாய் பண்ணி ஓட்ட முடிய வண்டியை பழைய ஞாபகம் வருங்க மனசுக்குள்ள. நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு யோசிக்காமல் செஞ்சு பார்த்தேன் என்னோடய அப்பா. இப்போது இறைவனாக மாதிரி என்னை பார்த்துக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். உங்களை மாதிரி நல்ல மனிதர்களையும் சம்பாதிக்க அவர் தான் சொல்லி கொடுத்தாரு. எனிவேஸ், சென்னையில் ஆன் ரோட் 1.56 lakhs, அதுக்கு உங்களுக்கு வெரி குட் பர்ஃபார்மிங் இன்ஜின், நல்ல மைல்ஸ் தர மெஷினு. பட் என்ன, ஒரே ஒரு சில 2K கிட்ஸு வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கிளஸ்டர் ரொம்ப பழசாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவங்க கண்டுக்காமல் விட்டுருங்க. அவங்க யமஹா, கேடிஎம் அப்படின்னு பார்த்து ஊர்ன மனிதர்களாக இருப்பாங்க. அவங்களுக்கு அதுதான் பிடிக்கும். பட் ஆன் அ சீரியஸ் நோட், வண்டியோட ஓவரால் பில்ட் குவாலிட்டி கேன் டெஃபினெட்லி பி இம்ப்ரூவ்ட். பட் யாராச்சும் உங்களாண்ட வந்து இது அவுடேட்டட் டிசைன்னு சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இப்போ ஃபேஷன் இனோவா ஒன்றா இருக்கட்டும், இன்னும் 10 வருஷம் கழித்து என்ன ஃபேஷன் வேணாலும் புதுசாக வரட்டும், ஆனால் புடவை கட்டின பொண்ணை விட அழகான ஒரு பொண்ணை உங்களால் பார்க்கவும் முடியாது. வேஷ்டி கட்டி மீசையை முறுக்கி நிற்கிற கம்பீரமான ஆம்பளையை விட ஒரு கம்பீரமான ஆம்பளையை உங்களால் பார்க்கவே முடியாது. ஆமாவா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லிட்டு போயினே இருக்கு சொல்லுங்கள். 2009 அப்புறமா கார்பரேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. த ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் அப்போது அந்த கார்பரேட்டர் இன்ஜின் வச்சுருந்த 220 தான். போரே அடிக்காத ஒரு வண்டி அது. இப்போ வர ஃபியூல் இன்ஜெக்ஷன் வேரியண்ட்டுக்கு அந்த கிரெடிட்டை கொடுக்க முடியுமான்னு என்னால் 100% சொல்ல முடியல. பட் நீங்கள் 220ல் BS4 கார்பரேட்டர்லாம் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஆர் லக்கி. அந்த வண்டிக்கு பயம்னால என்னன்னு தெரியாது. ஃபுல் த்ராட்டில் ஓப்பன் பண்ணி நீங்கள் அந்த வண்டியை ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வண்டியை கையிலேயே பிடிக்க முடியாது மக்களே, கையிலேயே பிடிக்க முடியாது. எனிவேஸ், உங்களுக்கு 220F பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு 220 இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஸ்டோரி இருக்குது அப்படின்னா மறக்காமல் என் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் கமெண்ட்ஸ் எல்லாமே படிப்பேன். ஒருவேளை உங்கள்கிட்ட சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்குது ஆனால் அது ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி @arun என்னும் நான், நீங்கள் அதில் வந்து வாய்ஸ் நோட் விடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜாலியாக கேட்டுட்ருப்பேன். கேடிஎம்மில் யாருமே லாங் டெஸ்ட் ரைடுக்கு பைக்கை கொடுக்க மாட்றாங்க. ஸோ உங்களோட RC அண்ட் டியூக் ரிக்வெஸ்ட்டை எப்படி செய்ய போகிறேன்னே எனக்கு சுத்தமாக புரியல. பட் ஐ ஒன்ட் கிவ் அப். யூ டோன்ட் கிவ் அப் ஆன் மீ டூ, ஓகே? தோல்வியின் இருட்டில் கண்கள் திறந்தால் வெற்றியின் வெளிச்சத்தில் கண்கள் கூசாது. கூசவே கூசாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். விடாமல் ட்ரை பண்ணுவோம், ஏதாச்சும் மாட்டோம். இப்படிக்கு என்றும் அன்புடன் அருண் என்னும் நான். இன்னும் சர்வீஸ் விட்டா எப்படி இருக்கும்? சர்வீஸ் விட்டா நான் நெருப்பு